கியூபா ஒரு அழகான தீவு நாடு. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அந்நாட்டில் நிலவும் அரசியல் மற்றும் பொருளாதார நெருக்கடியின் விளைவாக அந்நாடு பெரிய அளவிலான போராட்டங்களை சந்தித்து வருகிறது. கியூபாவில் அத்தியாவசிய பொருட்களான பால், ரொட்டி மற்றும் மருந்துகளுக்கு கடும் தட்டுப்பாடு நிலவுகிறது. மக்கள் நீண்ட வரிசையில் காத்திருக்க வேண்டிய சூழல் உள்ளது. பல மணி நேரம் நீடிக்கும் மின்சார தடையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக கோடை காலங்களில் இது மக்களை மிகுந்த கோபத்திற்கு உள்ளாக்குகிறது. கியூபாவின் பண மதிப்பு வீழ்ச்சியடைந்து விலைவாசி விண்ணை தொடும் அளவிற்கு உயர்ந்துள்ளது. சுற்றுலாத்துறையை நம்பி இருந்த அந்நாடு கோவிட்-19 பெருந்தொற்றுக்கு பிறகு இன்னும் மீள முடியாமல் தவிக்கிறது. 2021 ஜூலை மாதத்தில் கியூபாவில் வரலாற்று சிறப்புமிக்க ஒரு பெரிய போராட்டம் நடைபெற்றது. பல தசாப்தங்களுக்கு பிறகு ஆயிரக்கணக்கான மக்கள் வீதியில் இறங்கி சுதந்திரம் மற்றும் உணவு வேண்டும் என்று முழக்கமிட்டனர். அதைத் தொடர்ந்து 2024 மார்ச் மாதத்திலும் மின்சார தடை மற்றும் உணவு தட்டுப்பாட்டை கண்டித்து சாண்டியாகோ போன்ற நகரங்களில் மக்கள் மீண்டும் போராட்டங்களில் ஈடுபட்டனர். சமூக வலைதளங்கள் மூலம் இந்த போராட்டங்கள் ஒருங்கிணைக்கப்படுவதை தடுக்க அங்குள்ள அரசாங்கம் அவ்வப்போது இணைய சேவையையும் முடக்கியது. கியூபா அரசாங்கம் இந்த நெருக்கடிக்கு அமெரிக்காவின் பொருளாதார தடைகளே காரணம் என்று கூறுகிறது. அமெரிக்கா விதித்துள்ள தடைகளால் தங்களால் மற்ற நாடுகளுடன் வணிகம் செய்ய முடிவதில்லை என்பது கியூபாவின் வாதம். ஆனால் போராட்டக்காரர்களோ அரசாங்கத்தின் தவறான நிர்வாகமே இதற்கு காரணம் என்று குற்றம் சாட்டுகின்றனர். போராட்டங்களில் ஈடுபட்ட பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஆனாலும் மக்களின் அடிப்படை தேவைகள் பூர்த்தியாகாததால் அவ்வப்போது ஆங்காங்கே சிறிய மற்றும் பெரிய அளவிலான போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. பல கியூபா மக்கள் நல்வாழ்க்கை தேடி அமெரிக்கா போன்ற நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து வருகின்றனர். பசி மற்றும் இருள் இந்த இரண்டுமே கியூபா மக்களை வீதிக்கு கொண்டு வந்துள்ளது. 60 ஆண்டு கால கம்யூனிச ஆட்சியில் இதுவரை கண்டிராத மிகப்பெரிய சவாலை கியூபா இப்போது சந்தித்து வருகிறது.